மக்களை பிரிக்கும் சனாதானம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். சனாதானத்தை ஒழிக்க முடியாதுங்க. டிஎம்கே டிவிகே 2 பேருமே சேர்ந்து ஒரே அணியில் செயல்படுறாங்களான்னு எனக்கு ஒரு தோணல் இருக்குது. டிஎம்கே என்ன சொல்லுதோ அதையே செய்கிறதுக்கு டிவிகே செய்யுதுன்னா அப்புறம் எதுக்கு டிவிகே? டிஎம்கே எதெல்லாம் இங்கே மக்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதையே டிவிகேவும் பண்ணுதுன்னா அப்புறம் டிவிகேக்கு டிஎம்கேக்கு என்ன டிஃப்ரென்ஸு? ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. அது டிவிகே, இது டிஎம்கே. ஒரே ஒரு டியும் எம்மும் தான் டிஃப்ரெண்ட்டு. புரியுதுங்களா? இதையே நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் விஜய், நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன், மக்கள்கிட்ட சீக்கிரமாகவே நீங்கள் மக்கள் உங்களை வெறுத்துருவாங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க. ஓகேங்களா? இந்த ராஜ்மோகன், இந்த சனாதானத்தை எதிர்க்கிற அந்த பாய் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டுக்கல, உங்கள் பேர் கண்டிப்பாக டேமேஜ் ஆகிரும். 2 மொழி கொள்கை என்பது அவர் வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதின்னு கொடுத்தாங்களே, அதை பற்றி தேர்தல் வாக்குறுதியில் ஏதாவது குறிப்பிட்டிருக்காங்களா? தேர்தல் வாக்குறுதியை குறிப்பிட்டிருந்தாங்கன்னா அங்கே இந்த அளவுக்கு தேர்தல் ஜெயித்திருக்க வாய்ப்பில்லை. 1. 2 மொழி வாக்குறுதி போதுங்கிறது இவர் சொல்கிறதுக்கு மன்னர் ஆட்சி கிடையாது, இது மக்களாட்சி. மக்களாட்சிங்கிறது கொள்கை முடிவுங்கிறது அரசாங்கம் மக்களுடைய நலனுக்காக எடுக்கப்படும் முடிவுகள் தானே தவிர்த்து இதற்குமே 1967 இந்தி ஒழிப்பு போராட்டம்னு ஆரம்பித்தாங்க. இன்னி வரைக்கும் இந்தி இல்லாதனால் எவ்வளோ மாணவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அண்டு எல்லா தேசிய பொது தேர்வு முகாம் அனைத்திற்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு மும்மொழி கொள்கை இருக்கனால எந்த மும்மொழின்னு கிடையாதுங்க, எத்தனை மொழி கற்றுக்கிறது அவங்கவுங்க விருப்பங்க. இதில் நான் 2 மொழி தான் வச்சுப்பேன், 3 மொழி தான் வச்சுப்பேன்னு சொல்கிறதுக்கு எந்த அரசாங்கத்துக்கும் கிடையாது. அடிப்படை உரிமை, ஒரு மனுஷனோட தனிப்பட்ட உரிமைங்கிறது எத்தனை மொழி வேணால் கற்றுக்கலாம். நான் 10 மொழி கூட கற்றுக்கலாம். அதை கேட்குறதுக்கு நான் அரசாங்கம் 2 மொழி தான் கற்றுக்கணும்னு சொல்லி யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் அதே மாதிரி இதை கொள்கை முடிவில் கொண்டே வர முடியாது. கொள்கை முடிவு, அதாவது அடிப்படை உரிமைங்கிறது உணவு, உறைவிடம், நம்ம இது இருக்கக்கூடிய மொழி, இது எல்லாமே நம்மளோட தனிப்பட்ட உரிமை. இதில் நான் 2 மொழி தான் வச்சுப்பேன், 3 மொழி தான் வச்சுப்பேன், இருமொழி கொள்கைங்கிறதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட, அவர் ஒரு கல்வி அமைச்சராக இன்னும் தகுதி வாய்ந்து இருக்கணும், அவர் இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இவங்க எல்லாருமே திராவிட பாரம்பரியத்தில் வந்தவங்க தான். திராவிட பாரம்பரியத்துன்னு வச்சுங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கம் கூட பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அடிப்படையில் ஒரு படித்தவர்கள் இது மாதிரி அடிப்படையில் இருந்து வந்தவங்க எல்லாமே ஒரு மீடியா ஃபீல்டும்பாங்க, மீடியா ஃபீல்டு மூலம் வந்தவங்க தான் அத்தனை பேரும். நீங்கள் 1967 இது நாள் வரைக்கும் வந்தவங்க பெரும்பாலும் அத்தனை பேரும் சினிமா துறையிலேருந்து வந்தவங்க. அவங்களுக்கு அடிப்படையில் என்ன கல்வி என்ன இதுங்கிறது தெரியாது. அப்படிங்கிறப்போ என்ன தேவையோ அதை மக்களோட இருந்து பழகணும். இவங்க எல்லாமே மாயம்பாங்க, சினிமா ஒரு மாயம்பாங்க. அந்த மாய கண்ணோட்டத்தில் இருந்துக்கிட்டு அப்படியே பழகிறனால இவங்களுக்கு எந்த இது தேவைங்கிறது தெரியல. மற்ற மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து சாராருமே வர்றதுனால அதனால் அவங்களுக்கு ஏற்றுக்கிறாங்க. இங்கே நான் எந்த மாநிலமாக இருந்தாலும் மும்மொழி கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் 10 மொழி கூட கற்றுக்கலாங்க. அது யாருமே அரசாங்கம் தடைப்பட முடியாது. இது அரசாங்கம் கொள்கை முடியும்னு சொல்கிறது தப்பு. அப்படியே இருந்தால் இவங்க இந்த இப்போ மாநில அரசாக பொறுப்பேற்றிருக்காங்கல்ல, இவங்க ஏற்றிருக்கும் போது தேர்தல் வாக்குறுதியாக நான் 2 மொழியை தான் ஏற்றுப்பேன்னு சொல்லியிருக்கலாம்ல. அதாவது ஒரு ஆளுமைமிக்க அரசாங்கம் இருந்தால் என்ன சொல்லியிருக்கலாம், நான் 2 மொழி கொள்கையை தான் ஏற்றுக்கிறேன், இதுக்கு விருப்பம் இருந்தால் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கலாம்ல. இது போன ட்ரிப் என்ன பண்ணார், நம்ம இவர் பழைய டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது நீட்டை ஒழிப்புன்னு சொல்லி வந்தாங்க. நீட்டை கடைசி வரைக்கும் ஒழிக்கலை, நீட்டை ஒழிக்கவும் முடியாது. அது அனைத்து சாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சில குறைகள் நிறைகள் இருக்கலாம், எல்லா விஷயத்திலும் குறை நிறைகள் எல்லாம் இருக்கலாம். அந்த குறை இருந்தால் அந்த குறைக்கு என்ன இருக்கோ அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்மளால் தகுந்த அறிவுரைகளை கூறணுமே தவிர்த்து குறையை சுட்டி காட்டி மொத்த பிளானையும் இது பண்ணக்கூடாது. மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டத்தையும் ஏதோ குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் எதுவுமே கிடைக்காது.